ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மகாராஷ்டிராவின் ஷெட்டி என்ற கிராமத்திற்கு ஒரு இளைஞர் வந்தார். அவர் வேப்பமரத்தின் கீழ் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டார். ஊரினர் இவரை பார்த்ததில்லை. அருகே இருந்த சிவன் கோவிலில் அர்ச்சகராக இருந்தவர் மகால்சாபதி. பூஜையை முடித்த அவர் அந்த இளைஞரை பார்த்து, யார் நீ என்று கேட்டார். தியானத்தில் இருந்த இளைஞர் பின்னர் தன்னுடைய குருவின் சமாதி அந்த மரத்தின் கீழ் இருப்பதால் தியானிக்க வந்ததாக சொன்னார். மகால்சாபதிக்கு இளைஞரின் அமைதியும் பக்தியும் மிக வியப்பை தந்தது. அவர் அன்புடன் சாய் என்று அழைத்தார். அந்த பெயரை இளைஞரும் ஏற்றுக்கொண்டார். அப்பா பாடீல் என்பவரின் மனைவி பைஜா பாய் ஒரு இறை நம்பிக்கை உடையவள். ஒரு நாள் கோவிலுக்கு வந்தபோது அந்த இளைஞரை பார்த்தார். அவரது முகத்தில் ஒளி பார்த்த பைஜா பாய் தாய்மையோடு அவரை மனத்தில் சாய் என்று அழைத்தார். உடனே இளைஞர், பைஜா அம்மா, என்னை அழைத்தாயா என்றார். பைஜா பாய் அதிர்ச்சியடைந்து இவர் தெய்வீக சக்தி உடையவர் என உணர்ந்தார். பிறகு அரசனுக்கு இந்த இளைஞர் குறித்து தகவல் கூறப்பட்டது. அவர் வந்து சாயிடம், நீ யார் என கேட்டார். சாய் தன் குருவின் சமாதி இருப்பதை சொன்னார். அரசர் அதில் சந்தேகம் கொண்டு தோண்டும் உத்தரவிட்டார். முதலில் எதுவும் கிடைக்கவில்லை. பின்னர் சாயின் கோரிக்கையில் அப்பா பாடீல் தோண்ட 4 தீபங்களுடன் சமாதி கண்டுபிடிக்கப்பட்டது. இது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஆனாலும் தனது குருவின் சமாதி அவமதிக்கப்பட்டது என்ற வேதனையில் சாய் ஷெட்டியை விட்டு சென்றார். இடைமறிய ஒரு புயலுடன் அவர் புறப்பட்டு சென்ற அந்த தருணம் பைஜா பாய், மகால்சாபதி, அப்பா பாடீல் ஆகியோருக்கு மிக வலியை தந்தது. ஆனால் பைஜா பாய் சாய் திரும்புவார் என நம்பிக்கையுடன் தினமும் வேப்பமரத்தின் கீழ் உணவு வைக்கத் தொடங்கினார். அவரது நம்பிக்கையும் பொறுமையும் வழிகாட்டியது.